என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே நான்வெஜ் கிடையாதுங்க. அதனால வந்து சிம்பிளா டேஸ்டியான ஒரு வந்து பிளைன் குஸ்கா தாங்க பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடலெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கணும். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகிற வந்து நல்லா வதக்கணும். என் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப காரமாயிடும். அதனால் அப்படியே முழுசாகவே போட்டுருவேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினா போட்டுக்கலாம். புதினா நிறைய போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் போட்டுருக்கேன். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1/2 லெமனை வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 2 டம்ளர் வந்து சீரக சம்பா ரைஸை வந்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் 1/2 hour. இப்போ வந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மேலே நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மூடி தம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மேலே வந்து தம் போட்டாச்சு. இப்போ நம்ம குஸ்காவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது வந்து இதுக்கு தொட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு பண்ணியிருக்கோம். இது இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.